ஏன்டி பவிச்செல்லம், ஒரு ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டா போதுமே. இந்த பொண்ணுங்களே அப்படித்தான் போல. ஒரு ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குன்னு சொன்னால் அதே மாற்றி மாற்றி எப்போ பார்த்தாலும் போடுறது. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். இப்போ எல்லாம் எப்படி பேசி வச்சே இப்படி பண்ணுவீங்களா? ஆமாம், சும்மாவே நாங்கள் ஓயாமல் போடுவோம் எங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா. அதில் நீங்கள் வேறு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். எங்களுக்கு தாங்குமா? அதை விட துவைச்சி வாரத்துக்கு 3 நாள் அந்த ட்ரெஸ்ஸு தான். வேறு என்ன பண்ணுறது? நமக்கு எது அழகாக இருக்கோ அதை தானே போட முடியும். அப்போ தானே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். யார் பார்க்குறதுக்கு? யார் நம்மளை பார்ப்பாங்களோ அவங்க பார்க்குறதுக்கு தான். அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்ல, இல்லைன்னா நல்லாவா இருக்கும்னு சொல்லுங்கள். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்போ போய் எப்படி பேசுறேன்னு தெரியலையே. நம்ம பேசினா அந்த பிரவீன் சிடுன்னு விழுவானே. அவன் விழுகிறதுலையும் தப்பு இல்லை, நம்ம பண்ணதெல்லாம் அப்படிதான். இருந்தாலும் எப்படி சாரி கேட்குறது, எப்படி மன்னிப்பு கேட்குறது, கடவுளே எப்படி கேட்குறதுனே தெரியலையே. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீ அழகாக தான் செல்லம் இருக்க, இருந்தாலும் கண்ணு வைக்கிறதுக்குன்னே ஆஃபீஸில் சில இதுக்கு தெரியுதுங்க. எப்போ பார்த்தாலும் நம்மளையே பார்த்துக்கிட்டு யார் எப்படி இருக்கா, யார் சந்தோஷமா இருக்கா, அவங்க வாழ்க்கையை கெடுக்கலாம் அப்படின்னு வாழ்க்கையை குளிப்பறிக்கிறதுக்குன்னே தெரியுதுங்க. எப்படி தான் இருக்குங்களோ இதுக்கெல்லாம் தெரியல. அசிங்கமாகவே இருக்காது போல். அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு தெரியுது. என்ன பிரவீன், இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசுறீங்க, திடீர்னு என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க? என்னாச்சு? நம்ம பேசுறது யாரும் ஒட்டு கேட்க போறா? திரும்பி பார், உனக்கே தெரியும். ஐசு, நீயா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இவ்வளோ நாள் ஸ்ட்ரைட்டாக தான் திட்டிகிட்டு இருந்தேன். இப்போ ஒட்டி கேட்டு என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறான்னு கேட்டு இது பண்ணுறியா? உனக்கு அசிங்கமாகவே தெரியல. பிரவீன் யாரையோ சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது. உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இருக்காது போல. எத்தனை தடவை தான் திட்டினாலும் உனக்கெல்லாம் சொரணே வராதா? அப்படி கேளு பவி, அப்போவாச்சும் அவளுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். நீ யாருமே அவளை சீக்கிரத்தில் திட்ட மாட்டேன். நீ என்ன திட்டுறேன்னா எவ்வளோ காண்டா இருப்ப தெரிஞ்சுக்க அவளை பற்றி. அவனால என்னை விட நீ தப்பா எத்தனை நாளாக புரிஞ்சுக்கிட்டு இருந்த. இல்லை பவி, உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பேசிக்கிட்டே இருந்தீங்களா, எப்படி வந்து பேசுறதுன்னு எனக்கு தயக்கமாகவே இருந்துச்சு. அதனால தான் என்ன பேசினாலும் நீ தப்பாக நினைப்பியோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்னேன். மற்றபடி நீங்கள் என்ன பேசுறீங்கன்னா நான் ஒட்டு கேட்கல. முன்னாடி மாதிரிலாம் இல்லைப்பா, நான் பேசும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. பவி, இவ பேச்சை மட்டும் நம்பாத. எதுக்கோ கோர்த்து விட பார்க்குறா. நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்ல, அதே ஆஃபீஸ்க்கே தெரிஞ்சிச்சுல, இவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஓட்ட வாய் இவள்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருப்பா. அந்த சால்ரா சொன்னதை கேட்டு இவள் வந்து நம்மளை பிரிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறா. அதுக்கு தான் இப்படி பேசுகிறா. நீ இவள் பேச்செல்லாம் கேட்டு நம்பாத, நான் சொல்லிட்டேன். இல்லை பவி, அப்படிலாம் இல்லை பவி. நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறதெல்லாம் எனக்கு தெரியும் தான். அதை கெடுக்கணும்னு தான் நான் நினச்சேன். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இப்போ நான் வந்தது அதுக்காக இல்லை, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். என்னை மன்னிப்பியா பவி? என்னடா அது, உலகத்தில் இல்லாத அதிசயம் முறை இங்கே நடக்குது. பவி, வெளியில் போய் இருட்டிட்டு வருதா, இடிமின்னெல்லாம் வருதான்னு பாரு. இன்னைக்கு மழை கொட்டோன்னு கொட்டி ஆஃபீஸ் பூரா உள்ளக தண்ணி வரப்போகுது. நம்ம எப்படி இன்னைக்கு ரூமுக்கு போகிறோம்னே தெரியல. நம்ம இன்னைக்கு தண்ணியில் மூழ்கினாலும் மூழ்கிடுவோம். போய் பார்த்துட்டு வா, ஓடு. பிரவீன், கொஞ்சம் கிண்டல் பண்ணாமல் இருங்களே, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். அடியே ஏண்டி லூசு, உனக்கு இவ்வளோ பட்டுமாடி புத்தி வரல? அவள் எவ்வளவோ செஞ்சுருக்கா. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நல்ல மாதிரி வேஷம் போட்டால் உடனே நம்பிடுவியாடி. எப்படிதான் இப்படி நம்புறியோ தெரியல, பைத்தியக்காரின்னு. அவ்வளோ தூரம் படித்து சொல்லி நம்பாதேன்னு என்னதான் பேசுகிறான்னு கேட்போம்மா. என்ன பேச போகிறா? ஐஸ் வச்சுவா, ஐஸ் வச்சு எதுக்காச்சும் வழி பண்ணுவா. நீ வேணா பார்வை. அச்சோ பிரவீன், அப்படிலாம் இல்லை பிரவீன். சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். உடனே தான் சாரி கேட்கலான்னு வந்தேன். நீ எதுக்கு இப்படி பேசுகிற? நீ பேசுறதுல நியாயம் இருக்குது. நான் பண்ணது அப்படி தான். அதுக்காக எல்லாரும் அப்படியே இருந்துருவாங்களா? அப்படிலாம் இல்லை, நான் மாறிட்டேன், என்னை நம்புங்க. சாரி, நீங்கள் தான் ப்ளட் கொடுத்தீங்கன்னு தெரியாமல் அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படி பேசிட்டேன். இந்த பிரியா இருக்கால, அவள் தான் ப்ளட் கொடுத்தான்னு நினச்சேன். அவளும் ஆமான்னு சொல்லிட்டு அவள் ஒரு தடவை இல்லைன்னு சொல்லியிருந்தா அப்போவே எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியவே இல்லை, நேற்று தான் தெரிஞ்சது. ஆமாம் ஐசு, நான் தான் கொடுத்தேன். அதுக்கு என்னப்பா? அதனால இப்போ என்ன? நீ அப்போ ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணாதே ஒருத்தவங்களை மதிப்பேன், நல்லா பேசுவேன், இல்லைன்னா உன் குணத்தை காட்டுவேன். அப்படி தானே? நல்லா கேட்ட பவி, நறுக்குன்னு கேட்ட, நாக்கு பிடிங்கிட்ட மாதிரி. அப்படி இல்லை பவி, என் கேரக்டர் அப்படி. இப்படி இருந்தாதே நம்மளை எல்லாரும் நமக்கு பயப்படுவாங்க, நம்மள்ட்ட ஒழுங்காக இருப்பாங்க, நம்மள்ட்ட யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே இருந்து பழகி அப்படியே வளர்ந்துட்டேனா. அதனால் அந்த கேரக்டர் என்னால் மாற்றிக்கவே முடியல. என் பிரவீன் பிரிஞ்சப்போ கூட அந்த கேரக்டர் நான் மாற்றிக்கல. அது ஏன்னே தெரியல. இப்போ கூட நான் வந்தது பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சதான் வந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க. அதனால என்ன, எத்தனையோ பேருக்கு நல்லது செய்கிறோம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்கும். ஒவ்வொருத்தர் நன்றியோடு இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்க முடியுமா? நீ பேசினதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை. ஆமாம் பவி, எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கா. அதில் நீயும் ஒரு ஆள். அவ்வளோதான். நீ அன்னைக்கே இப்படி பேசுனீங்கன்னா அவள் உன்னைய மன்னிச்சு ஏற்றுக்கின்றப்பா. அன்னைக்கு என்ன பேச்சு பேசினா ஹாஸ்பிட்டலில் வச்சு அவள் ரத்தம் கொடுத்துட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தா அந்த பேச்சு பேசுகிற. இப்போ மட்டும் அப்படியே நல்ல மாதிரி வந்து நடிக்கிறேன்.
இல்லைப்பா, நிஜமாதாப்பா, நான் மாறிட்டேப்பா, என்னை நம்புங்கப்பா. நம்பலைனாலும் பரவாயில்ல. சாரி, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் குடிக்கவே வர மாட்டேன். நான் கொஞ்ச நாள் ரிசைன் பண்ணிவிட்டு ஊருக்கு போகலான்னு இருக்கேன். கொஞ்ச நாள் இன்றைக்கே போயிடலாம். வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் போகணும். அது வரைக்கும் உங்களை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் ஹெல்ப் வேணால் கேளுங்க, நான் பண்ணுறேன். எம்மா தாயி, உன் ஹெல்ப்லாம் எங்களுக்கு தேவையில்லைம்மா. உன்ட ஹெல்ப் வாங்கி நாங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. நீ ஹெல்ப் பண்ணினா நாங்கள் நாசமாக போயிடுவோம். பிரவீன், சும்மா இருங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டீங்களா? பாவம், அவங்களே மனசு வந்து பேசுகிறாங்களா? அவங்க பேசும்போதே தெரியலையா மாறிட்டாங்கன்னு? சும்மா போட்டு மறுபடியும் ஏன் அவங்கள நோக்கடிச்சுக்கிட்டே இருக்கே? அவங்க செஞ்சால் நம்மளும் செய்யணுமா? மாறக்கூடாதா? மாறிட்டேன் தானே சொல்கிறாங்க. பாவம் விடுங்களே, சும்மா ஏதாச்சும் நொய்யினையும் பேசிகிட்டே இருக்காதே. முதல்ல நீங்கள் கிளம்புங்க. ஆமாடி, அவள் கொஞ்சம் சோகமாக பேசணுன்னு அப்படியே அவளை நம்பிட்ட பற்றியா? இதாண்டி உன் புத்தி. என்ன சொன்னாலும் இனிமையா மாறவே மாட்டேன், திருந்தவே மாட்டேன். என்ன படணும் என்ன பட்டாதான் நீனா திருந்து என்னைய போ சொல்லிட்டேன். போடி, அப்புறம் ஏதாச்சும் ஒன்றுனா என்கிட்ட வந்து சொல்லுவீல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. போ, நல்லா புது சேர்க்கை சேர்ந்துருக்கு, போங்க. அப்படி இல்லை பிரவீன், ஒருத்தர் கெடுதல் செஞ்சால் நம்மளும் அதே செய்யணுமா? திட்டி நோவடிக்க விடாத. அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதே மாதிரி தானே அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போங்க, நான் அப்புறம் வந்து பேசுகிறேன். சரி, அப்புறம் உன் இஷ்டம். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி ஐசு, ஓகே. சரி, சாரி கேட்டுட்டேல, அப்புறம் என்ன, கிளம்பு. நமக்குள்ளே வேற என்ன இருக்கு? இல்லை பிரவீன், நிஜமாவே நீ மன்னிச்சிட்டியா? பிரவீன் அந்த மாதிரி பேசிட்டு போகிறார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் எனக்காக நீ பேசின பார்த்தியா, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எவ்வளோதான் பண்ணியிருந்தாலும் என்னை விட்டு கொடுக்காம பேசுவேன். சாரி பவி, உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பாக பேசிட்டேன். எனக்கு நீந்தே ரத்தம் கொடுத்துருக்க, அது கூட தெரியாமல் இது பண்ணியிருக்கேன். சாரி, என்னை மன்னிச்சிரு. பரவாயில்ல ஐசு, இந்த அளவுக்கு நீ பேசுறியே, இந்த அளவுக்கு நீ மாறி இருக்கியே, அதை நினச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம எவ்வளவுக்கு பொறுமையாக போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும். எதிரியாக இருந்தால் கூட நம்மளை தேடி வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையிலே நடக்குது. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்போவுமே நீனும் அதே ஃபாலோ பண்ணிட்டு. ஆமாம் பவி, நான் கொஞ்சம் மாறணும் தான். இப்போதைக்கு கொஞ்சம் மாறி இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிப்பேன். ஒரு ஏடியாக மாற்றிக்க முடியாதுல்ல, நான் மாறிக்கிறேன். சரி ஐசு, சரி அப்போ நான் வரட்டுமா? அப்புறம் பவி, பிரீத்திட்டையும் சொல்லிடுறியா? நீனாச்சும் நின்று பேசுகிற. பிரீத்திட்ட போய் நான் பேசணுன்னா அவ்வளோதான், என்னை திட்டிட்டு தான் அதுக்கப்புறம் பேசவே செய்வா. அதனால தான் அவள்கிட்ட பேசல. அவள்கிட்டையும் சாரி சொல்லிடு. அவள்கிட்டையும் பேசலான்னு தான் நினச்சேன். பயந்துக்கிட்டு தான் உன்கிட்ட வந்து பேசினேன். அப்புறம் நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? இல்லைப்பா, அது கஷ்டம்தாப்பா. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. நல்ல நம்பிக்கை வரணும், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு உடனே அமையும். அது வந்தால் பார்க்கலாம். நீ இந்த ரிலீவ் ஆக போகிறேன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி மறுபடியும் பிரியணும்? வேணாம், விட்டுடலாம். சரி, நான் நடந்துக்கிறத பொறுத்து உனக்கு பிடிச்சா என்னோட பழகு, இல்லைன்னா வேணாம். உன்ட்ட சாரி கேட்கலான்னு தான் மெயினாக வந்தேன். இப்போதைக்கு எனக்கு மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருந்துச்சு. நேற்று தெரிஞ்சதுலேருந்து எனக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா? ஒரே அழுகையாக வந்துச்சு. இப்போ தான் ஒரு மாதிரி நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. தேங்க்ஸ் பவி. சரி சரி, இனிமேல் அப்படி பண்ணாத. யாராக இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசு, அப்போ தான் உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பவி. என்ன மச்சான், ஒரே பிஸியாக இருக்கிய? சார் என்ன இப்படி பிஸியாக இருக்கிய? ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. இப்போ தாண்டா எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. இன்னும் 4-5 நாளில் கல்யாணம். அதான்டா உனக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். நீ ஃபோன் அடித்து நான் எடுக்கலையா? ஃபோன் பண்ணோன்னு திட்டுவேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் திட்டு வாங்கணுமா? அதே நேரில் சொல்லலான்னு வந்தேன். கல்யாணம்மா? யார் கூட? திவ்யா கூடயா இல்லை பூடா கூடயா? திவ்யானா லவ் பண்ணுற வரைக்கும் தான்டா. கல்யாணம்லாம் நமக்கு செட் ஆகாதுடா. போனாதான்டா அவன் நல்லா வேலைக்கும் போகிறா, கொஞ்சம் காசும் கிடைக்கும், அப்பாவும் நல்ல சொத்தெல்லாம் நம்ம பேரில் எழுதி வைப்பார். திவ்யாவை கல்யாணம் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. தெரியாமல் காதலிச்சிட்டேன், அதையும் கலட்டி விட்டாச்சுல. இனி ஒரு பிரச்சனையும் இல்லைடா. ஒரு வாரத்தில் கல்யாணம் வேறு, நல்ல வேலை சீக்கிரம் வைக்க மாட்டாங்களான்னு நினச்சி அவர் வேலை கிடச்சிருச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டேன். ஆனால் நீ சரியான கேடிடா. அந்த திவ்யா பாவம் உன்னை போய் லவ் பண்ணியிருக்கா பாரு, ரொம்ப நல்ல பொண்ணுடா. நீ சர்டிஃபிகேட் கொடுப்ப, எப்படி கொடுக்காம இருப்ப? உனக்கும் திவ்யா மேலே ஒரு கண் இருந்துச்சுல்ல, அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆமாம், எனக்கு திவ்யாவை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதை அவள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடியே அவள் உன்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டாளா, அதோட என் மனசில் இருக்க ஆசையை விட்டுட்டேன். இப்போ ஒன்று கெட்டு போலடா, இப்போவும் அவள் ஃப்ரீயாக தானே இருக்கா, வேணா கரெக்ட் பண்ண வேண்டியதானே? அவளுக்கு பிடிக்காம எப்படா கரெக்ட் பண்ண முடியும்? அவளுக்கு முன்னமே பிடிச்சிருந்துருந்துன்னா நானே அவளை எப்போவோ கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஒன்னே மாதிரிலாம் வச்சிருக்க மாட்டேன். அவள் அவ்வளோ நல்ல பொண்ணு, உனக்கு எங்கே அதோட அருமையெல்லாம் தெரிய போகுது? போனவன் நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் நீ சரியில்லையேடா. ஏண்டா அதுக்கு ரெண்டே நல்ல பிள்ளைன்னு சொல்றியே, அப்போ நான் யாருடா? நான் உன் ஃப்ரெண்டுடா. நீ எனக்காண்டி தான்டா சப்போர்ட் பண்ணி பேசணும். அதை விட்டுட்டு என்னை பற்றி எனக்கிட்டே பேசுகிற பற்றியா? அப்போ நீ மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுவேன்? நீ எப்படிப்பட்ட ஆள்? அப்போ உன்ட சகவாசம் வச்சது பெரிய தப்புடா.
பத்தியா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீனே சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே ஏதோ பழகி தொலைச்சிட்டோமே அப்படின்னு விட முடியாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொண்ணுக்கு பாவம் சும்மா விடுமாடா, ஏன்டா நீ வேறு வயிற்றுச்சலை கொட்டிக்கிற. பேசாமல் திவ்யாவே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாண்டா. நான் என்னமோ கேள்விப்பட்டேன், அது உண்மையா? நீ கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதான். அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அபார்ஷன் பண்ணுன்னு சொன்னால் பண்ண மாட்டேங்கிறா. பண்ணலைன்னா வச்சுக்கட்டும், நமக்கு என்ன. நான் வாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு கேட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் ரெடி ஆயிரும். நான் வாட்டுக்கு சிட்டாக பறந்துடுவேன். அப்புறம் அவள் என்னவோ பண்ணட்டும், நமக்கு என்ன. அவளுக்கு என் வீட்டு அட்ரஸ் கூட தெரியாது. எல்லாமே பொய்யாதேன்னு சொல்லி வச்சுருக்கேன். என் பேர் மட்டும்தான் உண்மை. ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா உன் ஃபோட்டோலாம் வச்சுருப்பால, நீங்கள் எதாவது ஃபோட்டோலாம் எடுத்துருப்பீங்களே. அந்த அளவுக்காட நான் முட்டாளாக இருக்கேன். எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கேன், அதை செய்ய மாட்டேனாடா. அவள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. எல்லாமே எடுத்தது என்னோடய ஃபோனில் தான். அவள் ஃபோனில் எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு என் ஃபோனில் எடுத்து உனக்கு அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுப்பவே மாட்டேன். 2 நாள் கேட்பா, அதுக்கப்புறம் அவளும் மறந்துடுவா. நானும் ஜாலின்னு விட்டுருவேன். என் ஃபோன்லேயும் இப்போ ஒரு ஃபோட்டோ இல்லை, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி அவள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஃபோட்டோ வேணும்ல. இந்த விஷயம் போனாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவள் நீ வேணாம் சொல்லிடுவல்ல. அவள் வாயே திறக்க மாட்டா. அவளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது தெரியுமா. அம்மா சொல்கிறாங்க, கம்பல் பண்ணுறாங்கன்னு கல்யாணம் பண்ணுறா. அப்படி சொல்கிற மாதிரி இந்த அவள் சொல்லியிருக்கணும்ல எனக்கு பிடிக்காதுன்னு. என் கேரக்டர் பற்றி அவளுக்கே தெரியும். ஒரு தடவை திவ்யாவோட இருக்கும்போது அவள் பார்த்தது நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் பார்க்காத மாதிரி அப்படியே இருந்துட்டு அப்போவே வாய் திறக்காதவ. இனிமேல் வாய் திறக்க போகிறா. இன்னும் 4-5 நாள் தான் எல்லாம் முடிஞ்சிடும்டா. நான் வாட்டுக்கு செட்டில் ஆயிடுவேன்டா. கல்யாணத்துக்கு மறந்துடாமல் வந்துரு. இருந்தாலும் திவ்யா பாவம்டா. ஒன்றும் கெட்டு போல மச்சான். நீனே கல்யாணம் பண்ணு. ஃபோன் நம்பர் தரட்டுமா, பேசுறியா? நீ என்ன சொல்கிறது விளக்குன்னு? அவள் மட்டும் ஓகே சொன்னானே வச்சுக்க. அவள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதான்டா உண்மையான லவ். மனசை பார்த்து வரணும்டா. உன்கிட்ட இனிமேல் பேசினா என்னை பைத்தியம் முடிக்க வச்சிருவேன். நான் கிளம்பி, நான் ஏற்கனவே சந்தோஷமாக இருக்கேன். என் மூட ஸ்பாயில் பண்ணாத. ஏன் மச்சான், உனக்கு உறுத்தவே இல்லையா? ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுக்கும் அப்படியே அதே துரோகத்தை பண்ண போகிறோமே. பொம்பளை பிள்ளை பாவம் சும்மா விடாத அப்படின்னு உங்கள் வீட்டில் சொல்லியே விளக்கலையாடா? அந்த பாவம் சும்மாவே விடாதடா. இப்போ நல்லா இருக்க, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாடா. இப்போதைக்கு நான் நல்லா இருக்கல, எனக்கு அது போதும். பின்னாடி கஷ்டப்படுறதுன்னா பின்னாடி பார்த்துக்கிறேன். நீ சும்மா அட்வைஸ் பண்ணாதடா. இதுக்கு தாண்டா உன்னை என்னை பிடிக்கவே பிடிக்காது. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கூட ஜாலியாக நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனால் நீ இருக்கியே அட்வைஸ் பண்ணியே சாகடிப்பேன். இதுக்கு தான் யாரும் உண்டு அவ்வளோவா சகவாச்சமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, தெரியுதா? நான் இதுக்கு மேலே நின்னா இன்னும் என்னை அட்வைஸ் பண்ணியே இது பண்ணுவேன். அதோட உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட்மெண்ட் மாதிரி இருக்கும். நான் போகிறேன். இவனுக்கு நல்லது சொல்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. நாசமாக போன்னு சொல்கிறாங்க பாரு. நல்லா தண்ணியை வாங்கி கொடுத்து குடுறான்னு ஏற்றி விடுறாங்க பாரு. அவங்களதையும் பிடிக்கும். நம்மளை கண்டாலே பிடிக்காது. எதுவும் நல்லது சொல்லலான்னு பண்ணி பாவம் அந்த திவ்யா. இந்த பொண்ணுங்கள்லாம் எதுக்குதே இப்படி போய் விழுகுது தெரியல. இப்போ கூட இந்த திவ்யா ஓகே சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். ஆனால் அவன் மனசில் ரவி தானே இருக்கேன். அவனை வச்சுக்கிட்டு நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாளா? குழந்தை இருக்குன்னு யோசிப்பா. குழந்தை இருந்தால் என்ன, எல்லாம் நம்ம பிள்ளைய தானே. எத்தனையோ பிள்ளைய அனாதையாக தெரியுதுங்க. அதெல்லாம் யாராச்சும் எடுத்து தானே வளர்க்குறாங்க. அப்படிலாம் நான் பாகுபாடே பார்க்க மாட்டேன். ஆனால் அதுக்கு திவ்யா ஒத்துக்கணும்ல. அவன் மனசில் பூரா அவன் தான் இருக்கேன். ஆனால் அவன் எவ்வளோ பெரிய கேடுன்னு இன்னும் அவளுக்கு தெரியாமல் இருக்குது. சரி போட்டோம், நம்ம வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல. என்னடி திடீர்னு கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க கிளப்பி? என்ன விஷயம் இன்னைக்கு வெள்ளி செவ்வாய் கூட இல்லையே, சும்மா இதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? ஓ, பிரவீனுக்கு கல்யாணம் ஆனால் ஏதாச்சும் வேண்டுதல் இதழ் வச்சுருந்தியா? சரியான மரமண்டை. ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இத்தனை வயசாகிடுச்சு. இத்தனை வயசாகி இன்னும் பொறுப்பு வரல. பிரவீன் சின்ன பிள்ளையிலே கோயிலுக்கு எழுதி கொடுத்தமே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், எழுதி கொடுத்தோம். அதுக்கு இப்போ என்ன? அதுக்கு எதுக்கு இப்போ நீ கோயிலுக்கு வந்திருக்க சம்மந்தமே இல்லாமல்? எதுக்கு வந்திருக்கேண்ணா? உங்களுக்கெல்லாம் விவஸ்தையே இல்லை. என்ன பண்ணுறேன்னு கூட தெரியல. கல்யாணம் ஆக போதில்ல, எழுதி கொடுத்தது திருப்பி வாங்கணும்ல, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுறது? திருப்பி வாங்கணுமா? எனக்கு என்ன தெரியும்? எழுதி கொடுக்கணும்னு சொன்னேன். ஏதோ ஜோசியர் சொல்கிறாரு கண்டம் இருக்குது அப்படின்னு, அதனால எழுதி கொடுத்தோம். திருப்பி வாங்குறதுலாம் எனக்கு தெரியல என்று சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன். எனக்கு என்ன தெரியும்? சும்மா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் இல்லைம்மா. ஒரு ஆள் வீட்டில் விவரமாக இருந்தால் போதும். ஆமாம், இதுக்கு எடுத்தாலும் எனக்கு தெரியாது ஒரு ஆள் விவரமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியே காலத்தை ஓட்டுங்க. காலத்தை ஓட்டிட்டியே, இனிமேல் என்ன இருக்குது ஓட்டுறதுக்கு? இனி மருமகன் ஒருத்தி வந்து அவள் குத்துனாலேயும் தெரியும். என் மருமக என்னை குத்த போகிறா? இப்போ பார்த்துருக்க மருமக அப்படியே தங்கம் மெத்த தங்கம். என் மருமக என்னை எப்படி பார்த்துக்கிறான்னு பார்த்து நீ பொறாமதான் பட போகிற பாருவே. உன் சாவெல்லாம் ஒன்றும் இந்த விஷயத்தில் என்னை பழிக்காது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தி வந்தாலே அவளை கட்டி வச்சுருந்தா தெரியும் நான் சொன்னது பழிக்குமா பழிக்காதான்னு. அவளை கட்டி வச்சுட்டு என்ன நான் மட்டுமா அனுபவிக்க போகிறேன்? நீனும் சேர்த்து தானே நினைப்பேன். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஆமாம், நான் கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ரொம்ப அப்படியே குழுன்னு தானே இருக்கும். இல்லடி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ மட்டும் நீ வம்புழுக்கிற, அதே மாதிரி நான் வம்புழுத்த மட்டும் சீரியஸாக எடுத்து பேசுகிற. இது என்னடி நியாயம்? நீ வம்புழுக்கும் போது மட்டும் நான் காமெடியாக தானே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீ எடுத்துக்க. நீ மட்டும் ஏன் சீரியஸாக எடுத்துக்கிற? இந்த பொண்ணுங்களே இப்படி தான். சை எங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையுமே கேஷுவலாக எடுத்துக்கணும்.
ஆமாம் ஆமாம் எடுத்துக்கிறாங்க பட்டுறது போகிறேன் அப்படி பிள்ளை எழுதி கொடுத்துருக்கோம் கல்யாணம் பண்ண போகிறோம் திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற அக்கறையே இல்லை என்னட்டே வந்து கேட்குறியே திருப்பி வாங்கணுமான்னு. என்னதே உங்கள் அம்மா புள்ள வளர்த்தாங்களோ தெரியல, எதுவுமே தெரியல. ஏண்டி எங்கள் அம்மா என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், நல்ல பழக்கம், பொண்ணுங்கள்ட்ட எப்படி பழக்கணும் அப்படி தாண்டி சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. எங்கள் வீட்டில் யாராச்சும் எழுதி கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் யாரும் எழுதி கொடுக்கலடி, அதனால எனக்கு தெரியலை. இதுக்கு போய் ரொம்ப பீத்திக்கிற. நீ என்னமோ ரொம்ப சின்சியராக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்க மாதிரி. நீ இத்தனை விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்க. நான் கரெக்ட் பண்ணதில்லை. அப்போல்லாம் உன்னை இந்த மாதிரி குத்திக்காட்டாக பேசியிருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படியா வளர்க்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ எதுக்கு எடுத்தாலும் தட்டை கழுவலைன்னா கூட உங்கள் வீட்டில் என்ன பிள்ளை வளர்த்துருக்காங்க அப்படித்தானே சொல்கிற? ஆமாம், உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைன்னா அப்படிதான் சொல்லுவாங்க வீட்டில் என்ன பிள்ளை வளர்த்துருக்காங்கன்னு. இருடி இரு, எனக்கு ஒரு காலம் வராமலா போயிடும். எனக்கு ஒரு காலம் வருண்டி, அப்போ வச்சு செய்கிறேன்டி உன்னைய. அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், மண்டபம் பார்த்துட்டாகலாம். நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க, நல்லா பெருசாக தான் இருக்குது. அதே ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டேன். உன்ட்ட சொல்லணுமே நினச்சேன், நான் அதோட மறந்துட்டேன். இப்போ தெரியுதா நான் எதுக்கு உங்களை திட்டிக்கிட்டே இருக்கோம்னு? திட்டணும்னு மட்டும் கோபம் வந்துச்சே. இப்போ இதை எப்போ சொன்னாங்க? 2 நாள் ஆச்சு சொல்லி, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. 2 நாள் தான் ஆகுதா? இப்போ எதுக்கு அதுக்குள்ளே சொன்னீங்க? ஒரு வேளை கல்யாணம்லாம் முடிஞ்சோன்னே அப்புறம் சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் 6 மரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பேசியிருக்கலாம்ல. ஆ என்னடி இப்படி கிண்டல் பண்ணுற? இல்லை இல்லை, உங்களை தலையில் தூக்கி வச்சு, தலையில் இல்லை இடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சணும். அப்படி கொஞ்சட்டுமா? போடி என்கிட்ட. நான் என்ன பண்ணாலும் திட்டுவேன். நீ கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னோன்னே குடுன்னு கிளம்பி சின்ன பிள்ளை மாதிரி ஒடியாந்தேன் பார்த்தியா? அந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கடி. ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் அதே பிடிச்சிக்கிட்டு தொங்காதடி. ஆமாம், இவங்க அப்படியே நல்ல விஷயம் பண்ணுறாங்க. என்ன நல்ல விஷயம் அப்படி பண்ணிய? ஏதாச்சும் எக்கு தப்பா போகிற போக்கில் ஏதாச்சும் 1 2 பண்ணுவிய. அதுக்கு பாராட்டலைன்னா அம்பிடுத்தேன். அதே மாதிரி இது பண்ணுறதுக்கும் திட்டணும்ல. பாராட்டு மட்டும் கேட்டு வாங்கிக்கிறிய, அதே மாதிரி திட்டம் கேட்டு வாங்க வேண்டியதானே. திட்டம் மட்டும் அப்படியே வலிச்சு கிடக்கு. அட போடிங்கிட்டு, நீ வேற. உன்ட்ட திட்டு வாங்கி எனக்கு அப்படியே பழகி போச்சு. அதையும் பழகி போச்சுல. இப்போ மட்டும் ஏன் ரோசம் வருது? பேசாமல் அதே மாதிரி இருந்துக்கங்களே. போய் ஐயர்கிட்ட கேட்டு அது என்ன பண்ணுறதுன்னு ரசீது இது வாங்கணுமா என்னன்னு கேட்டுக்கிட்டு வாங்க போங்க. மசன்னு நிற்காம ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பியே. அப்படி பாதி பல நேரம் நீ தாண்டி பேசிக்கிட்டே இருக்க. அது ஒன்று இது ஒன்று அப்படின்னு நீ நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரே பேச்சில் முதலே முடிச்சிருந்தா நான் வாட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துருப்பேன் இல்லடி. ஏன் வாங்கி சும்மா இருக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் மறந்து தொலைச்சினேன். வயசானா போதும், ஞாபகம் மறந்து வருது. ஆமாம், ஆனால் உடனே வயசாச்சுன்னு சொல்லி மழுப்பிக்கிட்டே இருங்க. ஏன் எங்களுக்கு வயசாகலையாக்கும்? நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம்ல. இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலை, அதுக்குள்ளே வயசாகிடுச்சா? இன்னும் கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தி எடுத்து அதுக்குள்ளே வளர்க்கணும். இன்னும் எம்பிட்டு வேலை இருக்குது. இப்போவே சோர்ந்து போயிட்டியே கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதெல்லாம் பண்ணுறதுக்கு என் பொண்டாட்டி இருக்கல்ல. அவள் இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும்? எனக்கு வயசானாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என் பொண்டாட்டி என்னதே என்னை திட்டினாலும் அவள் பார்த்துப்பான். இருந்தாலும் உனக்கு கொழுப்புது எப்படி திட்டுறேன். ஆனாலும் நான் உளுத்துட்டியே. சிட்டி விட்டு என்ன திட்டு வாங்குறது எனக்கு என்ன புதுசா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த மனுஷன் எப்படி திட்டினாலும் உளுத்தி போடுறாரு. சும்மா சொல்லக்கூடாது. அத்தை நல்லாதேன் விவரமாதேன் பிள்ளையெல்லாம் வளர்த்துருக்காங்க, நல்லா சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. இருந்தாலும் என்ன ஒவ்வொரு விஷயம் மட்டும் அப்படியே மக்கர் பண்ணுறாரு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதை பண்ணும்போது மட்டும் அப்படியே அத்தை மேலே கடுப்பாக வருது. இதனால் மற்றபடிலாம் ஓகே தான். எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, எதிர்த்தே பேச மாட்டார். இதை விட ஹஸ்பண்ட் வேறு யாருக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடப்பாங்க? இந்த பிரவீன் பையன் வர ஃபோனும் அடிக்க மாட்டேங்கிறேன், ஒன்றும் அடிக்க மாட்டேங்கிறேன். மனசில் என்னதே நினச்சிக்கிட்டு இருக்கானோ தெரியல. ஒருவேளை கல்யாணம் பண்ணுறது தெரிஞ்சு போச்சா? தெரிய வாய்ப்பே இல்லையே. பிரீத்திக்கும் தெரியாது. ஒருவேளை இவர் எதுவும் உளறு கட்டிட்டு நம்ம திட்டுவோம்னு சொல்லலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா? அதுவும் தெரியல. சொன்னாலும் சொல்லுவார், சொல்ல முடியாது. இந்த மனுஷன் சரியான உளறு வாய் அடைக்கவே முடியாது, ஓட்ட வாய். அப்படி தெரிஞ்சிருந்தா அவன் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டு சண்டை போட்டிருப்பானே. இப்படி அமைதியாகவும் இருக்க மாட்டானே. ஃபோன் அடிக்காமல் கிடக்குறான்னு என்ன விஷயம்? அம்மா ஓகே சொல்லுன்னு இன்னமும் கோவத்தில் இருக்கேன். அம்மாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு தோணவே இல்லையா அவனுக்கு? சமாதானப்படுத்தினா நான் சமாதானம் ஆக மாட்டேன் அந்த விஷயத்தில். தெரிஞ்சுதான் இப்படி இருக்கானா? இருக்கட்டும். எத்தனை நாள் பார்த்துக்கிறேன். இந்த மனுஷனை போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் எம்புட்டு நேரம். போன இடம் வந்த இடம், சோறு கண்ட இடமே சொர்க்கங்கிற மாதிரி போன இடத்துல அப்படியே உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாரா என்னதில்ல. போய் கேட்டுட்டு ஒடியாங்க. நான் கேட்டுட்டு வரணும், இல்லை வாங்கிட்டு வரணும், ஏதாச்சும் பண்ணிட்டு வரணும்ல. என்ன ஏதுன்னு கேட்காம போய் சுற்றிக்கிட்டு தெரியாத போல. முதல்ல எங்கே கொடுக்குறான்னு தெரியுதா இல்லையானே தெரியல. அதை சொல்லி விடாமல் விட்டுட்டேன். இந்த மக்கள் எங்கே போய் சுற்றிக்கிட்டு தெரியுதுன்னே தெரியல. பேசாமல் நம்மளே போயிருக்கலாம் போல். ஒரு வேலை சொன்னால் உருப்படியாக செய்கிறதில்ல. ஒவ்வொரு வீட்லேயும் சொன்னதையும் செய்கிறாங்க, சொல்லாததையும் செய்கிறாங்க. இங்கே நம்ம வீட்டில் அப்படியா? சொன்னதை செய்யவே முடியலை. அதுக்கே 7 நாள் ஆகும் போல். எல்லாம் என் தலை எழுத்து வந்து மாட்டியிருக்கேன் பாரு. என்னதான் புள்ள வளர்த்தாங்களோ தெரியல. சீமையில் இல்லாத பிள்ளைய வளர்த்து கட்டி கொடுத்துருக்காங்க. என் பிள்ளைய அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தோம்னு என் மாமியை பீத்திக்கிட்டு கிடக்கும். இப்போ தானே தெரியுது. இப்போ மட்டும் உசுரோடு இருந்துச்சு மாமியாரை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். அதுக்கு பயந்துக்கிட்டு சீக்கிரத்துலேயே மண்டையை போட்டுருச்சோ என்னமோ தெரியல.
இருந்தாலும் பேரன் பிள்ளைய கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்கே அதுக்கு கொடுத்து வச்சது அப்படி தான் என்ன போல் அல்பாயுசில் முடியாமல் கிடந்தே செத்து போச்சு. இருந்தாலும் நம்மளை ஒரு வார்த்தை பேசாது, தங்கன்னு தாங்கும். என்ன செஞ்சாலும் குத்தமே சொல்லாது. சாப்பாடு அவ்வளோ கேவலமாக செய்வேன் அப்போதைக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லாது. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். நம்ம மருமகளை எதுவுமே சொல்லக்கூடாது, மனசு நோகாமல் நடந்துக்கணும். ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் எடுத்து பக்குவமாக சொல்லணும். அந்த மாதிரி சொன்னாதே அவளும் நம்மகிட்ட அன்பாக நடந்துப்பா. என்னோடய மருமகளெல்லாம் திட்டவே கூடாது. திட்டினாலும் மெதுவாக அவங்க அம்மா சொல்கிற மாதிரியே சொல்லணும். அப்போ தான் நம்மள்ட்ட பாசமாக நடந்துப்பா. மனுஷனை காணோம், நம்ம தான் போகணும் போல். நம்ம போனாதான் கதைக்கு ஆகும் போல். இதுக்கு முன்னாடி நானே போயிருப்பேன் இந்த மனுஷன் நிற்க சொல்லிட்டு. கூட்டிகிட்டு வராமையாச்சும் இருந்திருக்கலாம் போல்.